ஓகேவா? நடக்க இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 9 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. வட சென்னையில் தோழர் வாசுகி, மதுரையில் தோழர் விக்கிரமன், விழுப்புரத்தில் தோழர் ஆனந்தன், தஞ்சாவூர் தோழர் தமிழ்ச்செல்வி, விருதுநகர் சாமுவேல் ராஜ், கோயம்புத்தூர் பி.ஆர். நடராஜன், திண்டுக்கல் என். பாண்டி, கன்னியாகுமரி ஏவி பெல்லார்மென், திருச்சி தோழர் ஸ்ரீதர். இந்த 9 வேட்பாளர்களில் 2 பேர் பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 2 பேர் தலித்து தோழர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக விருதுநகர் தொகுதியில் ஒரு பொது தொகுதியில் ஒரு தலித் தோழரை நாங்கள் நிறுத்தி வச்சிருக்கிறோம். சதவீதத்தில் கணக்கு பார்த்தா பெண்கள் 22%, தலித் 22%. நடக்கக்கூடிய தேர்தலில் எழக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்பது கடந்த 91 துவங்கி 23 ஆண்டு காலமாக மத்தியில் ஆட்சிக்கு வந்த அரசுகள் கடைபிடித்த மக்கள் விரோத தாராளமய பொருளாதார கொள்கை. அது மக்கள் வாழ்க்கையை நாசப்படுத்திடுச்சு. அந்த கொள்கையை எதிர்ப்பது என்பது தேர்தலில் ஒரு முக்கியமான அம்சம். இரண்டாவது, காங்கிரஸுக்கு பிஜேபிக்கும் பொருளாதார கொள்கையில் எந்த வேறுபாடும் கிடையாது. அதற்கும் மேலாக பிஜேபி என்பது ஒரு வகுப்புவாத கட்சி. 1948 ஜனவரி மாதம் 30ஆம் தேதி மத நல்லிணக்கத்துக்காக, மக்கள் ஒற்றுமைக்காக, மதச்சார்பின்மைக்காக பாடுபட்ட ஆனால் காந்திஜியை படுகொலை செய்ததில் ஆர்எஸ்எஸ்க்கு இந்து மகாசபாவுக்கும் முக்கியமான பங்கு இருக்கிறது. அந்த ஆர்எஸ்எஸ் தான் மோடியை பிஜேபியோடைய பிரதமர் வேட்பாளராக முன்மொழிஞ்சிருக்கு. 2-3 தினங்களுக்கு முன்னதாக பேட்டி அளித்த மோடி, நான் ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவன், எனக்கு அந்த அமைப்பு தான் உத்வேகம் அளிக்கிறது, என்றைக்கும் அந்த அமைப்புக்காக பாடுபடுவேன்னு சொல்லி ஒரு பகிரங்கமாக தன்னை ஒரு ஆர்எஸ்எஸ் விசுவாசியாக மோடி சொல்றாருன்னா, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக தொடர்ந்து பல ஆண்டு காலமாக ஒரு வன்முறையை ஏவிடக்கூடிய அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவர் மோடி என்பது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய மோசமான நிலைமை. ஆகிய வகுப்பாதத்தையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடுமையாக இருக்கு. மூன்றாவது விஷயம் ஊழல். என்றைக்கும் நமது நாடு கண்டிராத அளவுக்கு இயற்கை வளங்கள் என்பது கார்ப்பரேட் கம்பெனிகள், பன்னாட்டு கம்பெனிகள் கொள்ளை அடிப்பதற்கு மத்திய அரசும் தமிழ்நாட்டில் அதிமுக அரசும் அதுக்கு பச்சை கொடி காட்டுது. 1,76,000 கோடி அலைக்கற்றை ஊழல். அது அலைக்கற்றை என்பது இயற்கை வளம். 1,86,000 கோடி நிலக்கரி செலவு ஒதுக்கீடு, நிலக்கரி இயற்கை வளம். இயற்கை எரிவாயு விலையை $4 இருந்ததை $8.4 உயர்த்தி அதையும் ரிலையன்ஸ் கம்பெனி கொள்ளையடிப்பதற்கு அனுமதிச்சிருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டில் அந்த பிஆர்பி சொல்லக்கூடிய அந்த கிரானைட் கொள்ளையிலும் மிகப்பெரிய கொள்ளை. ஆக இயற்கை வளங்கள் கொள்ளை போவதும், கோடி கோடியாக ஊழல் மலிந்திருப்பதும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தலில் ஊழலை எதிர்த்து நான் வலுவான பிரச்சாரத்தை நடத்துகிறோம். ஊழல் ஒழிப்பு என்பது ஒரு முக்கியமானது. 4வது அம்சம் மக்களுடைய வாழ்வாதாரம், கல்வி, சுகாதாரம், வேலை வாய்ப்பு, அனைவருக்கும் வேலை, கழிப்பிடம் இல்லாத வீடுகள் இருக்கக்கூடாது என்ற அத்தகைய முழக்கம், மனைப்பட்டா, நிலம், குடிநீர் போன்று மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குரலுக்கு வருகிறது. ஆகவே தான் தமிழ்நாட்டில் பிஜேபி அணியை எதிர்த்து, காங்கிரஸை எதிர்த்து, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணியை எதிர்த்து, அதிமுக எதிர்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இணைந்து 18 தொகுதியில் போட்டியிடுகிறது. குறிப்பாக காங்கிரஸுக்கு மாற்று பிஜேபி அல்ல, பிஜேபிக்கு மாற்று காங்கிரஸ் அல்ல. இந்த 2 கட்சிகளுக்கும் திமுக அதிமுக மாற்று அல்ல. உண்மையிலேயே காங்கிரஸுக்கு பிஜேபிக்கு உண்மையான மாற்று என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட இடதுசாரி கட்சிகள் தான். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு மாற்று கொள்கையை முன்வைத்து, மாற்று திட்டத்தை முன்வைத்து இன்னைக்கு மக்களை நாங்கள் சந்திச்சுட்டு இருக்கோம்.